Jerusalem lay in ruins. Come, let us rebuild the wall. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நமக்கு இந்த ஜெப நாளின் 26வது நாள், 52 நாள் ஜெபத்தின் 26வது நாள், அதாவது பாதி. 52இல் பாதி 26, 26 நாள் வரை தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். மீதமுள்ள நாட்களிலும் அவருடைய கிருபையிலே நாம் கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கடந்த நாட்களில் தாவீதை குறித்து, உடன்படிக்கை பெட்டியை குறித்து, கட்டப்படுகிற காரியங்களை குறித்து, யோவான் சொன்னுடைய பிரசங்கத்திலிருந்து இப்படி பல காரியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இன்றைக்கும் ஒரு வசனத்தை நாம் வாசித்து அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற, நாம் கட்டப்பட நம்முடைய ஆவிக்குரிய, அதாவது தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு தேவன் நம்மை எப்படி நடத்துகிறார் என்கிற காரியத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்க தரிசனம், எரேமியாவின் தீர்க்க தரிசனம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். எரேமியாவின் தீர்க்க தரிசனம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். பக்கம் பழைய ஏற்பாடு 889, 889. நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாய் அதை பின்தொடருங்கள். கர்த்தாவே, உம்மோடே நான் வழக்காட போனால் தேவரீர் நீதி உள்ளவராமே. ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறதென்ன? துரோகம் செய்கிற அனைவரும் சுகித்திருக்கிறதென்ன? அல்லேலூயா. ஆமென். தேவ சமூகத்தில் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சி நிறைந்த இந்த மாலை வேளையிலேயும் ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கர்த்தர் பேசுங்க. வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், சபை உம்முடையது, நாங்கள் உம்முடையவர்கள். எங்களோடு ஆவியானவர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டுமாய் வசனத்தை நாம் வாசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. எரேமியா 12:1. கர்த்தாவே, உம்மோடே நான் வழக்காட போனால் தேவரீர் நீதி உள்ளவராமே. ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறதென்ன? துரோகம் செய்கிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? அல்லேலூயா. ஆமென். தீர்க்கதரிசி எரேமியா தேவனை நோக்கி கேட்கிறதான ஒரு கேள்வி. அவர் தீர்க்கதரிசியாக இருந்தும், தேவனுடைய வார்த்தையை சுமக்கிற மனிதனாயிருந்தும், கர்த்தருடைய சித்தத்தை சுமக்கிற மனிதனாயிருந்தும், தேவனுக்காக ஜனங்கள் மத்தியில் பிரசங்கிக்கிற மனிதனாயிருந்தும், தேவனுக்காக ஜனங்கள் மத்தியில் வைராக்கியம் காண்பிக்கிற மனிதனாயிருந்தும், தேவனுக்காக அநேக புறஜாதியரை பகைக்கிற மனிதனாயிருந்தும், சொந்த ஜனங்களை பகைக்கிற மனிதனாயிருந்தும், அவர் தேவனை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக புலம்பல்களை புலம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவோ புலம்பல்கள் புலம்பி இருக்கிறோம். அந்த புலம்பல்களுக்கு தேவன் நமக்கு பதில் கொடுத்திருக்காரா? எத்தனையோ புலம்பல்கள் இருக்கு. அத்தனை புலம்பல்களுக்கும் தேவன் நமக்கு பதில் கொடுத்திருக்காரா? ஆனா இங்க எரேமியாவின் புலம்பலுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய தியானத்தின் பார்வை என்னவென்றால், புலம்பலுக்கு பதில் உண்டா? புலம்பலுக்கு பதில் உண்டா? ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன்னா, எத்தனையோ தேவ மனிதர்கள் புலம்பி இருக்கிறாங்க. யாக்கோபு தன் பிள்ளையை யோசேப்பை பிரிந்திருக்கிறோன்னு சொல்லி சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக புலம்பிக் கொண்டே இருக்கிறார். மகன் இறந்து விட்டான் என்று சகோதரர்கள் சொல்லிவிட்டாங்க.
யாரு? யோசேப்பினுடையதான சகோதரர்கள் யாக்கோபு கிட்ட சொல்றாங்க, யாக்கோபே உமது பிரியமான மகன், செல்ல மகன், அழகான மகன், புத்திசாலியான மகன் அப்படின்னு பல வார்த்தைகளை சொல்லி அவங்க யாக்கோபு கிட்ட சொல்றாங்க, யோசேப்பு மரிச்சிட்டான், இதோ அவனுடைய வஸ்திரங்கள் என்று சொல்லி ஆட்டுடைய இரத்தத்தை அவனுடைய வஸ்திரத்தில் தேய்த்து தகப்பனை ஏமாற்றும்படி யாக்கோபின் சகோதரர்கள் சொல்கிற வார்த்தை என்ன? உமது மகனுடைய வஸ்திரத்தில் படிந்திருக்கும் இரத்தக்கரைகளை பாருங்க, இது எல்லாம் சிங்கங்கள் அவனை பீறி போட்டதென்று நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லி, நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி தகப்பனார் யாக்கோபு கிட்ட என்ன பண்றாங்க? காண்பிக்கிறாங்க. இந்த காரியத்துக்காக யாக்கோபு புலம்புகிறார். என் மகனே, என் மகனே, என் மகனே என்று யாக்கோபு புலம்புகிறார். ஆனா யாக்கோபின் புலம்பலுக்கு தேவன் என்ன பண்ணல? பதில் கொடுக்கல. யாக்கோபின் புலம்பலுக்கு தேவன் என்ன பண்ணல? பதில் கொடுக்கல. ஆனா இங்க எரேமியா ஒரு புலம்பல் புலம்புறாரு. அநேகர் புலம்புன புலம்பலுக்கு வேதத்துல பதில் இருக்கானா தெரியல. ஆனா எரேமியாவின் புலம்பலுக்கு ஒரு சாப்டரே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? தனி புஸ்தகமாவே அதை வைங்கன்னு அநேக இந்த வேதாகமத்தை தொகுத்ததான பரிசுத்தவான்களுக்கு ஆவியானவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? உணர்த்தி இருக்கிறார். 42 பேர் சேர்ந்து இணைக்கப்பட்ட இந்த வேதாகமத்தில் எரேமியாவின் புலம்பல் வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியானுடைய கட்டளையின் பேரில் இந்த புலம்பல் புஸ்தகத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க? வைத்திருக்கிறாங்க. தாவீது புலம்பி இருக்கிறார், தாவீது புலம்பி இருக்கார், சாமுவேல் தீர்க்கதரிசி புலம்பி இருக்கார், நியாயாதிபதிகள் எல்லாம் புலம்பி இருக்கிறாங்க, ஏன் எசேக்கியேல் புலம்பி இருக்கிறாரு, ஏசாயா புலம்பி இருக்கிறாரு, ஓசியா புலம்பி இருக்காரு, மல்கியா புலம்பி, எல்லாம் எத்தனையோ பேர் புலம்பி இருக்கிறாங்க. அத்தனை பேருடைய புலம்பலையும் தேவன் அதை ஒரு பெரிய பொருட்டாவே நினைக்கிறார். ஏன் யோனாவே புலம்பி இருக்கார், யோனாவே புலம்புறாரு, நான் நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ண மாட்டேன் அப்படின்னு புலம்புறாரு. வேண்டவே வேண்டாம், இவருக்கு இந்த தேவனுக்கு வேலையே கிடையாது, இவங்கள்ட்ட போய் பிரசங்கம் பண்ண சொல்றாருன்னு புலம்புறாரு. தேவன் அதுக்கு செவிசாய்க்கவே இல்லை. ஒரு ஆமனுக்கு செடி முளைச்சது சூரிய வெளிச்சத்துல வந்து கருகி போச்சு, அதுக்கு புலம்புறாரு, அதுக்கு தேவன் பதில் கொடுக்கல. அப்ப எத்தனையோ பேர் புலம்புறாங்க, ஆனா பதில் கிடைக்கல. ஆனா எரேமியா புலம்புறாரு, ஏன் தேவன் பதில் கொடுக்கிறார்? இதுதான் நம்ம தியானிக்க போகிற ஒரு சின்ன ஒரு தியானத்தின் அடையாளம். இப்ப எரேமியா கேட்கிறாரு, அவர் ஆரம்பிக்கிறதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கர்த்தாவே, எரேமியா பேசுறாரு, கர்த்தாவே உம்மோடு நான் வழக்காட போனால் தேவரீர் நீதி உள்ளவராமே. ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கிறாரு? நான் உம்மோடு வழக்காட நினைச்சா நீர் நீதி உள்ளவரா இருக்கிறீர், உமக்கு முன்பாக நான் என்ன வழக்காடுறதுன்னு எனக்கே தெரியல, குற்றம் சொல்லவும் உம்ம முடியல, ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்க, ஏன்னா நீதி உள்ளவரா இருக்கிறீங்க. தேவன் எப்பயுமே எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? நீதி உள்ளவரா இருக்கிறாரு. நீதி உள்ள தேவனுக்கு முன்பாக நான் என்ன சொல்றது தெரியல, அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. எப்படி ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடு நான் பேசும்படி வேண்டுகிறேன். நீர் நீதி உள்ளவர் தான், நீங்க அநீதி செய்ய மாட்டீங்க தான், ஆனாலும் உம்முடைய நீதியை குறித்து நான் இப்போ உங்ககிட்ட பேச விரும்புறேன். என்னப்பா பேச விரும்புற அப்படின்னா, அடுத்து சொல்றாரு, ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? முதல் கேள்வி, ஆகா வழியோட வழியெல்லாம் நீங்க வாய்க்க பண்றதுக்கு என்ன காரணம்? நல்லவனை ஆதரிச்சா பரவாயில்ல, மோசமானவனும் அயோக்கியனும் நேர்வழியில நடக்காதவனுடைய வழியை நீங்க வாய்க்க பண்றதுக்கு என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, துரோகம் செய்கிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? துன்மார்க்கம் பூரா சந்தோஷமா வாழ்றான், என்ன காரணம்? இந்த ரெண்டே கேள்விதான் இன்றைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற அநேகருக்கு இருக்கிற ஒரு நெருக்கடியான கேள்வி இதுதான். நான் இத்தனை உத்தமமா இருந்தும் என்னை தகப்பன் ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு, நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், இவ்வளவு உபவாசிக்கிறேன், இவ்வளவு மன்றாடுறேன், நான் இத்தனை உண்மையான வாழ்க்கையை வாழ்றேன், நான் வேதத்தை சுமக்கிறேன், வசனத்தை சுமக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், பிரசங்கிக்கிறேன், நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறேன், மற்றவங்களுக்காக பாரப்படுகிறேன், இவ்வளவு செஞ்சும் என் ஜெபத்தை, என் புலம்பல் என்ன, என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இல்லை? சுகித்திருக்கல. என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இல்லை? என்னுடைய வழிகள் எதுவும் வாய்க்க மாட்டேங்குது. ஆனா யாருடைய வழி வாய்க்குது? ஆகாதவன் வழியெல்லாம் வாய்க்குது. துரோகம் செஞ்சவன் வாழ்க்கை பூரா சுகமா இருக்கு, அவன் சந்தோஷமா இருக்கிறான். இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க, அதே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்கள்ல உண்மையா இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க, பெயர் அளவுல இருக்கிறவங்க
நல்ல ஆசீர்வாதம். இந்த கேள்வி நம்ம சபையிலேருந்தே எனக்கு நிறைய முறை என்கிட்ட வந்திருக்கு. பாஸ்டர் கேட்பாங்க ஃபோனில், நாம் இவ்வளோ ஜெபிக்கிறோம் பாஸ்டர், இவ்வளவு ஜபத்துக்கு வைக்கிறீங்க, இவ்வளோ ஜபத்துக்கு நாங்கள் வரோம், ஆனாலும் எங்களை விட அவங்க தான் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. இதை சொல்லி வேற காட்டுறாங்க எங்களுக்கு, நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணோம், இந்த மாதிரிலாம் நாங்கள் செஞ்சோம், இப்படிலாம் கேட்குறாங்களே, ஏன் பாஸ்டர் கர்த்தர் பதில் தர மாட்டாரா அப்படின்னு புலம்பி இருக்கிறாங்க. எனக்கு இந்த இந்த அதிகாரத்தை படிக்கிறப்ப எனக்கு அவங்க ஞாபகம்லாம் வந்துருச்சு. அப்போ எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு புலம்பல் இருக்கு. தேவன் நீதியான புலம்பலுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய புலம்பல்கள் நீதியான புலம்பலா இருக்கும் பட்சத்தில் நம் புலம்பலுக்கு நம் தகப்பன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். தாவீது ஒரு புலம்பல் புலம்புனார். என்ன புலம்பல் புலம்புனாரு? பத்சேபாளுக்கும் தனக்கும் பிறந்த குழந்தை வியாதிப்பட்டிருக்கு, அந்த வியாதிப்பட்ட குழந்தை சுகமாக வேண்டும் என்று என்ன பண்ண தேவ சமூகத்துல இந்த புலம்பலுக்கு தேவன் பதில் கொடுப்பாரா? ஏன் அந்த குழந்தை வேண்டான்னு டிசைட் பண்ணதே யார் தான்? தேவன் தான் டிசைட் பண்ணாரு. நம்முடைய வாழ்க்கையில சில விஷயம் தேவன் வேண்டான்னு டிசைட் பண்ண விஷயத்துக்கு நாம எத்தனை கோடி புலம்பல் புலம்பனாலும் பதில் வராது. இன்றைக்கு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதை வேண்டாம் என்று அவர் தீர்மானம் பண்ணிட்டாரு, நம்ம எத்தனை முக்காடு போட்டு அழுதாலன்னா, தாவீது 7 நாள் உபவாசம் பண்ணி ஒண்ணுமே சாப்பிடல, புசிக்கல, குடிக்கல, குளிக்கல, எதுவுமே பண்ணல. 7 நாளும் உட்காந்து இடத்த விட்டு மனுஷன் ஏந்திரிக்கல. அது மாதிரிதான் எனக்கு தோணுது அந்த அதிகாரம் படிக்கும்போது. அப்ப தாவீதை பார்த்து அந்த போச்சவர் யோவாப்லாம் சொல்றாரு, எப்பா ஏந்திரிப்பா, இப்பெல்லாம் மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்காத, மூப்பர்கள் சொல்றாங்க. அசையல மனுஷன். எனக்கு கர்த்தர் பதில் கொடுத்தாரா? பதில் கொடுக்கல. ஏன்? அது தேவன் விரும்பாத காரியத்தை தாவீது விரும்பி புலம்புறார். இன்றைக்கு அநேக நம்முடைய புலம்பல் எப்படிப்பட்ட புலம்பலா இருக்கு? தேவன் விரும்பாதது நாம விரும்பி புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். அவர் முடிவு பண்றது உனக்கு வேண்டான்னு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அதே தான் நடந்துச்சு. தேவன் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை கொடுக்கறதுல துளி அளவும் விருப்பம் இல்லை. இஸ்மவேலை ஆபிரகாமோடு டிராவல் பண்ண வைக்கிறதுல துளி அளவும் விருப்பம் இல்லை. ஆனாலும் ஆபிரகாம் யாருக்காக புலம்பிட்டு இருக்காரு? உட்காந்து இஸ்மவேலுக்காக புலம்பிக்கிட்டே இருக்கிறார். இஸ்மவேலுக்காக தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்றாரு, புலம்புறாரு. நான் எப்படி இந்த பிள்ளைய நான் அனுப்ப முடியும்? நான் எப்படி இந்த பிள்ளைய ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பிட்டா 2 பிள்ளைங்க 2 பேரும் எப்படி வளருவாங்க? இஸ்மவேல் எப்படி வாழுவான்? அவனுக்கு வாழ்வாதாரம் என்ன இருக்கு? அவனுக்கு நான் எதுவுமே சொத்து கொடுக்கல, நான் மிருக ஜீவன்கள் கொடுக்கல, ஒரு துருத்தி தண்ணீரும் அப்பமும் மட்டும் கொடுத்து அனுப்புனாக்கா வழியிலே செத்து போயிருமேன்னு சொல்லிட்டு யாரு புலம்பிட்டு இருக்கிறா? ஆபிரகாம் புலம்புறாரு. ஆனா ஆபிரகாமின் புலம்பலுக்கு தேவன் பதில் கொடுத்து, சரி பரவாயில்ல, கொஞ்சம் மிருக ஜீவன்களை அனுப்பி வை, கொஞ்சம் உன்னுடைய இடங்களை எழுதி கொடு, இல்லை உன்னுடைய வேலையாட்களை கூட அனுப்பி வைன்னு எந்த மறு உத்தரவும் ஆபிரகாம் கொடுக்கல. அவர் புலம்பிட்டு இருக்கார், தேவன் அமைதியாகவே இருக்கார். நீ புலம்புறத புலம்பு, நான் இதை புலம்பல கேட்க மாட்டேன். ஏன்? அது வேண்டான்னு அவர் முடிவு பண்ணிட்டார். யார் முடிவு பண்ணிட்டா? தேவனே நம்முடைய வாழ்க்கைக்கு இது தேவையில்லைன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நாம எத்தனை புலம்பினாலும் அவர் அமைதியாகவே நம்முடைய வாழ்க்கையில காணப்படுவார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்படி காணப்படுவார்? அமைதியாகவே காணப்படுவார். தாவீது புலம்பினார், அமைதியாக காணப்பட்டார். ஆபிரகாம் புலம்பினார், அமைதியாகவே காணப்பட்டார். யாக்கோபு தன் மகன் யோசேப்பு திரும்பி வர வேண்டும் என்று புலம்பினாரு, தேவன் அமைதியாகவே இருந்தார். ஆனா யோசேப்பு புலம்பல. ஆனா யாரு புலம்பல? யோசேப்பு புலம்பல. இப்ப எரேமியா புலம்புறாரு, என்னைய விட துரோகமா இருக்கிறவன் பூரா நல்லா இருக்கான் ஆண்டவரே, நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேன். இதே புலம்பல எலியா புலம்புவார். இதே வார்த்தை எலியா புலம்புவார். ஆண்டவர், என்னை பார்க்க உத்தம புத்திரர்கள் 7000 பேர் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க, என்னைய விட்டுருங்கன்னு வர. ஆனா தேவன் விட மாட்டார். அவர் புலம்புவார், என்னைய விட 7000 பேர் இருக்காங்க, அவங்கள வச்சுக்கங்க, என்னைய விட்டுருங்க, நான் இங்கேயே கடந்து சாகுறேன், நான் சூரச்செடியில என்னோட ஆயுள நான் முடிச்சுக்கிறேன், எனக்கு வேண்டாங்கிறப்ப நீ தான் வேணும், வெளியில வா. சில சமயம் நம்ம விலகி போனாலும் தேவன் நம்மளை விலகி போக விட மாட்டாரு. சில சமயம் நம்ம போதுன்னு நினைச்சு முடிச்சுக்கிட்டாலும் தேவன் நம்மளை முடிக்க விட மாட்டாரு. சில சமயம் நமக்கு வேணும்னு சொல்லி புறமாலும் தேவன் நம்ம கரத்துல என்ன பண்ண மாட்டாரு? கொடுக்க மாட்டார். ஏன்? இது எல்லாமே அவர் என்னுடைய வாழ்க்கையில வேண்டாம் என்று எடுத்த முடிவு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்துல
அங்கு கோத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். 42 42 42 அங்க அவருடையதான சந்ததிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவின் சந்ததிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த சந்ததி எத்தனையோ பேர் இல்ல, வைத்திருக்கார். இவர்கள் வேண்டாம், இவர்கள் வேண்டும். யாக்கோபை நேசிக்கிறதுக்கும் ஏசாவை வெறுக்கிறதுக்கு அவர்கிட்ட கேள்விக்கான பதில் கிடையாது. அது ஏன் விருப்பம். அது போல இப்ப எரேமியா கேட்கிறார், ஆண்டவரே ஏன்பா உமக்கு ஊழியம் செய்யறேன், நீங்க சொன்னபடி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், ஆனந்தத்தை விட்டுட்டு நான் வந்துட்டேன், ஆனாலும் என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு எரேமியா புலம்புறார். இன்னைக்கு நம்முடைய கேள்விகள் தேவ சமூகத்துக்கு முன்பாக போகும் என்றால் தேவன் சொல்லுகிற ஒரே ஒரு பதில் 5வது வசனத்தில், காலாற்றோடு குதிரைகளோடு எப்படி பதில். இப்படிதான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய்? இவர் இங்க அழுகையோட தேவன் அமைதியான பதிலை கொடுத்து சம்பந்தம் இல்ல. ஆனா அந்த பாதைக்கு நேராக எரேமியாவுக்கு வேண்டிய வார்த்தையை தேவன் என்ன பண்றாரு? வைக்கிறார் அப்படின்னா, எரேமியா பார்க்கிற பார்வைகள் அனைத்தும் இக்காலத்து பார்வை. எரேமியா பார்க்கிற பார்வை அனைத்துமே இக்காலத்து பார்வை. வேதம் அழகாய் சொல்லுகிறது, இக்காலத்தில் வரக்கூடிய அனைத்துமே வருங்காலத்துக்கு ஒப்பிடுவதற்கு முடியாது. இக்காலத்து பாடுகள் வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்லவே. அதை ஒப்பிடவே முடியாது, அதை ஒப்பிட்டு பார்க்கவே. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய புலம்பல் எப்படிப்பட்ட புலம்பலா இருக்கு? இக்காலத்து புலம்பல். இன்றைக்கானதை புலம்புகிறோம், இன்றைக்கானதை கெஞ்சுகிறோம், இன்றைக்கானதை கேட்கிறோம். ஆனா தேவன் இன்றைக்கான புலம்பலுக்கு பதில் கொடுக்கலன்னா காரணம் என்ன? எனக்கு எதிர்காலத்துக்கான பதில் எனக்கு அவர் என்ன பண்றாரு? வைத்திருக்கிறாரு. இன்றைக்கான புலம்பலுக்கு எரேமியாவுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். சரி விடு எரேமியா, அவங்கள நான் பார்த்துக்கிறேன். சரி விடு எரேமியா, அவங்கள நான் அழிச்சிடுறேன். சரி விடு எரேமியா, உன்னை நான் உயர்த்திடுறேன், அவங்கள பாய்க்கணும். எரேமியாவுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்ல, எரேமியாவுக்கு அவர் கொடுத்த பதிலே வித்தியாசமான பதில். நீ இளைக்க பண்ணினால் நீ எப்படி சேர்ந்து ஓடுவாய்? நீ யோர்தான் வரும்போது எப்படி எதிர்த்து நிற்பாய்? எப்படி எதிர்த்து நிற்பாய் என்று இந்த 2 கேள்வியை கேட்கிறார். இப்ப எரேமியா சைலண்ட் ஆகிறார். இதுக்கிடையில எரேமியா மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீர் அவர்களை நாட்டினீர். யார? இந்த ஆகாத வழியில நடக்கிறவர்களையும் துரோகம் செய்கிறவர்களையும் இங்க எரேமியா சொல்றாரு. நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளிந்திரியங்களுக்கு தூரமுமா இருக்கிறீர். இப்ப எரேமியா யாரை குறிச்சு விளக்கம் கொடுக்கிறாரு? இந்த ஆகாத வழியில வாழ்றவங்களையும் துரோகம் செய்கிறவங்களையும் குறிச்சு இங்க எரேமியா ஒரு விளக்கம் கொடுக்கிறார். யாருக்கு? தேவனுக்கு விளக்கம் கொடுக்கிறார். எப்படி விளக்கம் கொடுக்கிறாரு? நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமாகவும் அவர்கள் உள்ளிந்திரியங்களுக்கு தூரமாயும் இருக்கிறீர். அவர்கள் வாயில உம்மை துதிக்கிறாங்கப்பா, இருதயமும் உம்மை விட்டு தூரமா இருக்கிறது. இதே வசனங்கள் தீர்க்கதரிசன புஸ்தகங்கள்ல பல இடங்கள்ல வரும். அவர்கள் இருதயங்கள் எனக்கு தூரமா இருக்கு, அவர்கள் வாயை அல்ல, அவர்கள் வஸ்திரங்களை அல்ல, தங்கள் இருதயங்களை கிழித்து கொண்டு அழுக வேண்டும் என்று சொல்லி எரேமியா காமிச்சு கொடுக்கிறார். ஆண்டவரே, அவன் சும்மா நடிக்கிறான். அவன் சபையில மட்டும்தான் ஸ்தோத்திரம் பண்ணுவான், அவன் பாஸ்ட் பண்ணி மட்டும் தான் நடிப்பான், அவன் சபையில மட்டும்தான் அப்படி இருப்பான். ஆனா அவனுடைய உள்ளான இருதயம் பூரா படு கேவலமா இருக்கு. ஆனாலும் அவனை போய் ஆசீர்வதிக்கிறீங்களே ஏன் ஆண்டவர்? அவன் கனியும் கொடுக்குறானே, இதை எப்படி ஏத்துக்க முடியல என்னையால? இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைங்களுக்கு இந்த புலம்பல் இருக்கு. ஏன்னா எனக்கு இந்த புலம்பல் ஆரம்ப காலங்களில் இருந்துச்சு, இப்பயும் சில சமயத்துல அது வரும். ஏன்னா சிலருடைய வாழ்க்கை நம்ம கண்ணால பார்த்துப்பா நல்லா இருப்பான், அவன் கனி கொடுக்கிறவனா இருப்பான், அவன் வேர் பற்றி இருக்கிறான், அவன் உதடு தேவனை துதிக்கும், அவன் இருதயமோ அவருக்கு தூரமா இருக்கும். அவனுடைய உள்ளிந்திரியங்கள், இருதயத்தின் நினைவுகள் எப்படிப்பட்டதா இருக்கும்? ஃபர்ஸ்ட் புலம்புறாரு, தேவன் பதில் கொடுக்குற. 2வது புலம்புறாரு, ஆண்டவரே அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு நாமும் சிலரை பத்தி நினைச்சிருப்போம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம உண்மையா இருக்கும் பட்சத்துல நாம் சிலரை இப்படி நினைச்சிருப்போம். என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே. அடுத்த
மூன்றாவது வசனத்துல, கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படி பட்டதென்று சோதித்து அறிகிறீர். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல அவர்களை பிடுங்கி போடும், கொலை நாளுக்கு அவர்களை நியமியும். அடுத்த வார்த்தையை பாருங்க, என்னே உமக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே, அவங்க வேண்டாம், அவங்கள அடிக்கப்படுகிற ஆடை போல என்ன பண்ணுங்க, அடிங்க, அவங்களுக்கான நாளை நியமிங்க. இது மூன்றாவது வசனம். ஃபர்ஸ்ட் புலம்புறாரு, ஏன் ஆண்டவரே அவங்க நல்லா இருக்கிறாங்க. அடுத்த புலம்பல், அவங்க கனி கொடுக்குறாங்க, ஏன் அவங்கள விட்டு வச்சிருக்கீங்க, அவங்க வேற பிடுங்கி எரிய வேண்டியதானே, ஏன் அவங்கள விட்டு வச்சிருக்கிறீங்க, அவங்க கனி கொடுக்குறாங்க. மூன்றாவது வசனத்துல, அவங்க இருதயத்தோட என் இருதயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், என் இருதயம் உங்களை எந்த அளவுக்கு உண்மையா பின்பற்றுறதுன்னு உங்களுக்கு தெரியும், அதனால அவங்களுக்கு அடிக்கப்படுகிற ஆடுக்கு எப்படி நாள் குறிக்கப்படுதோ அது போல அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, நாளை குறிங்கன்னு. நாலாவது வசனத்தை பார்க்குறப்ப, எந்த மட்டும் தேசம் புலம்பி எல்லா வெளியின் புல்லும் வாடி அதன் குடிகளுடைய பொல்லாப்பின் நிமித்த மிருகங்களும் பறவைகளும் அழிய வேண்டும், எங்கள் முடிவு அவன் காண்பதில்லை என்கிறார்களே. அடுத்த வார்த்தையை சொல்றாரு, இவ்வளவு துரோகமான வாழ்க்கையை வாழ்றவன் சொல்ற வார்த்தை, என்னைய யாராலும் எதுவும் பண்ண முடியாதுங்கிறான், நான் என்ன பண்றது, நான் என்ன பண்றது? இந்த 4 வசனங்களை மாத்திரம் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்ம இப்படிப்பட்ட புலம்பல் அநேக நேரத்தில் என்ன பண்ணியிருப்போம், புலம்பி இருப்போம். ஆனா அதற்கு தேவன் பதில் கொடுத்திருப்பாரான்னா தெரியல. ஆனா இன்றைக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நீதியான புலம்பல்கள் இருக்கும் என்றால், நான் யாக்கோபுடைய புலம்பலையோ ஆபிரகாமுடைய இஸ்மேலுக்கான புலம்பலையோ அல்லது ஸ்தோத்திரம் தாவீது தன் பச்சைபாலி இடத்தில் பிறந்த மகனுக்காக புலம்பலையோ இங்க நான் மென்ஷன் பண்ணல. எரேமியாவை போல நீதியான புலம்பல் நம்மிடத்தில் இருக்குமானால், ஒரு ஆவிக்குரிய மனிதன், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர விரும்புகிறவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில நாட்டப்பட்டு தேவனுக்காய் கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் நாட்டப்பட்ட மரமாகவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருக்க விரும்புகிறவர்களுக்கான வார்த்தை இது. அவர்களுக்கான வார்த்தை இவர்களுக்கு கிடையாது. இவர்களுக்கான வார்த்தை யாரு? நீதியின் நிமித்தம் புலம்புகிறவர்கள், நீதியான புலம்பலை தேவனுக்கு முன்பாக வைக்கிறவர்கள். இத்தனை காரியங்கள் இருக்கு. என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்க ஆண்டவரே, அவன் அப்படி இருக்க ஆண்டவரே, அவன் இப்படி இருக்க ஆண்டவரே அப்படின்னு. அப்பதான் தேவன் சொல்றாரு, அப்ப நீதியான புலம்பலை தேவ சமூகத்துக்கு கொண்டு போகும்போது தேவன் கொடுக்கிற பதில் தற்காலிகத்துக்கான பதிலும் கிடையாது. என்ன சொல்றாரு, எப்பா ஐயா எரேமியா, நீ இன்றைக்கான காலத்தை பார்க்கிற, நீ இன்றைக்கான சூழ்நிலைக்காக புலம்புற, நான் வருங்காலத்துக்கான வார்த்தையை இப்போ உனக்கு கொடுக்கிறேன். ஏனென்றால் இது எல்லாமே உனக்கு சாதாரணமானது. நீ குதிரைகளோடு ஓடணும். நீ இந்த மனுஷ பயல்கள் என்ன பண்ணாத, நீ பார்க்காத, நீ குதிரைகளோடு இதை விட வேகமா நீ என்ன பண்ணணும், ஓடணும். இவங்களை பார்த்து சோர்ந்து போகாத. ஃபர்ஸ்ட் இது இது இந்த ஃபர்ஸ்ட் இந்த மனுஷங்கன்றது யாரு? துரோகம் ஆகாத வழி. ஏன்னா தேவன் எரேமியா கேட்டது 2 கேள்வி, தேவன் சொன்னது 2 பதில். முதல் கேள்விக்கான முதல் பதில் என்ன? ஆகாத வழியா இருக்கிறவன் போற மனுஷன் மாதிரி அவனை பார்க்காத, நீ குதிரையோட ஓடணும். அப்படி என்றால் நேர் வழியாய் ஓடுகிறவர்களை நீ என்ன பண்ணு, பாரு. எனக்கு முன்பாக ஓடுறவங்கள நீ பாரு, எனக்கு புறம்பாய் ஓடுகிறவர்களை நீ என்ன பண்ணாத, பார்க்காத. இரண்டாவது வார்த்தையை சொல்றாரு, நீ சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது என்ன செய்வாய்? யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது என்ன செய்வாய்? இது இரண்டாவது வார்த்தை யாருக்கு சொல்லுகிறார் அப்படின்னா, துரோகம் செய்கிற மனுஷங்க, துரோகம் செய்கிற மனுஷங்களை குறிச்சு என்ன பண்றாரு, பேசுறாரு. சமாதானமா இருக்கிறவன் துரோகம் பண்ணுவான். நமக்கு துரோகம் பண்றது யாரா இருக்கும்? நம்ம கூட இருக்கிறவங்களா தான் இருக்கும். நம்ம கூட ஐக்கியமா இருக்கிறாங்க, நம்ம கூட சமாதானமா இருக்கிறவங்க, நம்ம கூட ஒன்னா மண்ணா பழகிறவங்க தான் நமக்கு துரோகம் பண்ணுவாங்க. இங்க எரேமியாவுக்கு தேவன் சொல்றாரு, நீ சமாதானமா இருக்கிறப்ப இந்த புலம்புறியே, யோர்தான் போல பல பிரச்சனையை சுமந்துக்கிட்டு வரும், அப்ப என்ன பண்ணுவ? யோர்தானை போல பல பிரச்சனையை சுமந்துட்டு அப்ப நீ என்ன பண்ணுவ? இங்க எரேமியாவுடைய எல்லா புலம்பலுக்கும் தேவன் கொடுக்கிற ஒரே ஒரு பதில், நீ இக்காலத்தை பார்க்காத, நீ இக்காலத்தை பார்க்காத. பவுலுடைய வாழ்க்கையில அவர் ரோமுக்கு
ஊழியம் செய்கிற நாட்கள்ல, போர் சேவகராய் இருந்து அவர் ஊழியம் செய்கிற நாட்கள் அவரை கண்டு பயந்தவர்கள் எத்தனையோ பேர். அவரை கண்டு பயந்தவர்கள் எத்தனையோ பேர். ஆனா அதே பவுல் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா அவரை புறக்கணித்தவர்கள் எத்தனையோ பேர். அவரை புறக்கணித்தவர்கள், வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுலை கூடையில் வைத்து முதல் மாடியிலிருந்து 2வது கீழே தரை அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு என்ன பண்ணாங்களாம், கைத்துல கட்டி இறக்கி தப்பிச்சு போயிருங்கன்னாரு. எந்த அளவுக்கு பவுலை அவங்க தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. யாருக்கு பயந்து யாரு ஓடுறா? பவுலை பார்த்து ஓடின கூட்டம் இப்ப பவுல் என்ன பண்றாரு, ரட்சிக்கப்பட்டது நிமித்தம். இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று, அதுதான். பவுல் ரட்சிக்கப்பட்டு சவுல் ரட்சிக்கப்பட்டு பவுலாய் மாறின ஒரே ஒரு காரணத்தினால தன்னை புறந்தள்ளின அத்தனை பேரையும் அவர் இமையளவும் தன் கவனத்தில் வைத்துக் கொள்ளவில்லை. நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கையில நம்மளை புறந்தள்ளக்கூடிய எவர்களையும் இமையளவும் நம் கண்களில் நாம் வைக்காமல் நம்ம கொடுக்கப்பட்ட லெக்கை நோக்கி நாம் ஓடணும். இந்த வசனத்தை இப்ப ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, எரேமியாவை விரட்டின கூட்டம் வேற யாரும் கிடையாது, அவன் குடும்பத்தார் தான். எரேமியா இத்தனை புலம்புனாரு பார்த்தீங்களா? அவங்க துரோகிங்க, அவங்க ஆகாத வழி, அவங்கள ஆடை பலி கொடுக்க நாள் குறிக்கிறது போல நாள் குறிங்க, அவங்க கனி கொடுக்குறாங்க, அவங்களை வேறு பிடுங்கி போடுங்கன்னு இத்தனை புலம்புனார்ல. இத்தனை புலம்பலும் ஊர்ல இருக்கிறவங்களுக்காக இல்ல, தன் உறவினர்களுக்காக. வேதம் சொல்லுகிறது 6வது வசனத்துல, உன் சகோதரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் உனக்கு துரோகம் பண்ணி அவர்களும் உன்னை பின்தொடர்ந்து மிகவும் ஆரவாரம் பண்ணினார்கள். அவர்கள் உன்னோடே இனி வார்த்தைகளை பேசினாலும் அவர்களை நம்ப வேண்டாம். தேவன் கொடுக்கிற ஒரு ஆழமான பதில், நீ எனக்காக ஓட வேண்டியவன், நீ எனக்காக ஓட வேண்டியவன், நீ இப்படிப்பட்டவர்களை பார்க்காத. அதாவது உன்னை புறந்தள்ளக்கூடியவர்களை, உன்னை ஒதுக்கி வைக்கிறவர்களை நீ ஒரு நாளும் ஒரு காலமும் உன் மனதில் வைக்காத, உன் மனதில் வைக்காத. எரேமியா ஆனதோத் என்ற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறப்ப கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, எரேமியாவே நீ எனக்காக ஊழியம் செய்ய வரியா? நீ என் வார்த்தையை சுமக்க வரியா? நீ எனக்காக கர்த்தருடைய வார்த்தையை நீ ஜனங்களுக்கு தேசங்களுக்கு சொல்ல வரியான்னு கேட்கிறப்ப எரேமியா வந்துட்டாரு. எரேமியா வந்ததனால, ஏன்னா அன்றைக்கு இருந்த யோசியாவின் நாட்கள்ல, ஆகாப்புடைய நாட்கள்ல ஜனங்கள் மறுபடியும் தேவனுக்கு முன்பாக சீர்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா அவருடைய சீர்படுத்துதல் எல்லாமே எப்படிப்பட்ட சீர்படுத்தலா இருந்துச்சு? வெளியரங்கமான சீர்படுத்துதல். இருதய பூர்வமாக அவங்க எதையும் என்ன பண்ணல, ஒழுங்குபடுத்தல. யோசியாவின் நாட்களையும் சரி, ஆகாப்புடைய நாட்களையும் சரி, அந்த இன்னொரு ராஜா சிதேக்கியா நாட்களையும் சரி, இவங்க எல்லாமே பண்ணின ஒழுங்கான காரியங்கள் ஆவிக்கேற்ற காரியங்கள் அல்ல, அது மாம்சீகமான மறுசீரமைப்பு மட்டுமே. அந்த நாட்கள்ல தான் எரேமியா தீர்க்கதரிசனம் உரைக்க கர்த்தர் அழைக்கிறாரு. ஆனதோத் என்ற இடத்துல இவனும் இவருடையதான சகோதரனும் இவருடைய தகப்பன் வீட்டாரும், அதாவது தகப்பன் வீட்டார்னா கூட பிறந்தவங்க மட்டும் கிடையாது, வீட்டார், அங்காளி, பங்காளி, மாமே, மச்சான், தங்கச்சி வீட்டுக்காரு, அக்கா வீட்டுக்காரு, இப்படி எல்லாமே சுத்தி வளைக்கிறாங்க. யார? எரேமியாவை. என்ன காரணம்? நீ ஏன் கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கிறாய்? நீ ஏன் கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கிறாய்? இன்றைக்கு நம்முடைய புலம்பல், அதிகமான புலம்பல் எதிலிருந்து வருகிறது? அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க, நான் ஆசீர்வதிக்கப்படுகல அப்படிங்கிறதான அந்த கீழான எண்ணங்கள் என்றைக்கும் தேவ பிள்ளையுடைய இருதயத்தில் வருவது கிடையாது. அவங்க இருதயத்தில் வருகிற ஒரே ஒரு எண்ணம் என்னன்னா, நான் உம்மை ஏற்றுக்கொண்டதால என்னை எல்லாரும் புறந்தள்ளுறாங்கப்பா, நான் உம்மை ஏற்றுக்கொண்டதுனால, நான் உம்முடைய சமூகத்துக்கு வருவதனால, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால, நான் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறதுனால, நான் ஜெப நாட்களை கலந்து கொள்கிறதுனால என்னைய எல்லாரும் புறந்தள்ளுறாங்க, என்னை எல்லாரும் வேற மாதிரி பார்க்கறாங்க. இப்ப ஸ்தோத்திர எரேமியாவை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அவனை வேறு விதமாய் பார்க்க காரணம், எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறோம், இவன் ஒருத்தே மட்டும் நான் சாகுவேன்னு எனக்கு தீர்க்கதரிசனம் உரைச்சுக்கிட்டே இருக்கிறானே. எரேமியா தீர்க்கதரிசனம் உரைக்கிறது சொந்த வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை. இப்ப கர்த்தருடைய வார்த்தை உரைக்கிறதுனால, கர்த்தருடைய வார்த்தை குத்தப்படுறதுனால இப்ப எரேமியாவின் சகோதரரும் எரேமியாவின் தகப்பன் வீட்டாரும் எரேமியாவுக்கு விரோதமான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறப்ப தேவன் சொல்ற இந்த மேல சொன்ன வசனத்துக்கான அர்த்தம் இப்ப புரியும். நீ இந்த சின்ன துரோகத்துக்கே நீ இவ்வளவு குதிக்கிறியே, நீ இப்ப ஒரு குடும்பம் செய்கிற துரோகத்துக்கு மட்டும் குதிக்கிறியே, இன்னும் நாட்கள் கடந்து போகும், ஒரு தேசமே உனக்கு எதிராக என்ன பண்ணும்? வந்து நிற்கும்.
ஒரு தேசமே உனக்கு எதிராக வந்து நிற்கும், ஒரு தேசமே உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணும், ஒரு தேசமே உனக்கு விரோதமா உன் மேல பழி போடும், ஒரு தேசமே உனக்கு விரோதமா கொலை மிரட்டல் கொடுக்கும், ஒரு தேசமே உனக்கு விரோதமாக உன்னைய கொல்லும்படி ஆள் ஏவி விடுவார்கள். அப்ப நீ என்ன பண்ணுவ? அதனாலதான் சொல்றாரு, நீ பலப்படு, நீ கட்டப்படு, பலப்படு. எதுல ஆண்டவரே கட்டப்படணும்? நான் கொடுக்கிறதான அந்த வார்த்தையில, நீ எனக்காக ஓடுகிற அந்த ஓட்டத்துல நீ கட்டப்படு. இன்றைக்கு நாம் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று அந்த வைராக்கியம் எடுத்த அந்த காலம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் கொஞ்சம் நம்ம இந்த டைம் டிராவல் மேப் மாதிரி போட்டோம்னாக்க, அநேக இடங்கள்ல நாம் சோர்ந்து போய் அமர்ந்திருப்போம், அநேக இடங்கள்ல நம்ம பலவீனப்பட்டு இருந்திருப்போம், அநேக இடங்கள்ல மற்றவர்கள் என்னை பார்த்து இப்படி பேசிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, திருமணத்திற்காக பெண் பார்க்க போகும்போது இப்படி சொல்லிட்டாங்க, இல்ல மாப்பிள்ளை பார்க்குறப்ப இப்படி சொல்லிட்டாங்கன்னு, இப்படி பலவிதமான சூழ்நிலைகள் நம்முடைய இருதயத்தை போட்டு குமுறிக்கிட்டே இருக்கும். ஆனா தேவன் சொல்றாரு, இன்றைக்கு உன்னைய ஒதுக்குறதோ, இன்றைக்கு உன்னைய விரட்டி அடிக்கிறத விட இனி வரக்கூடிய நாட்கள் குதிரை வேகத்துக்கு என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. அப்ப நீ குதிரை வேகத்துக்கு ஓடணும், குதிரையோட வேகமா ஓடணும், குதிரையோட வேகமா ஓடணும். இன்றைக்கு மனுஷன் தான் உன்னை விரட்டுறான், நாளைக்கு குதிரை வேகத்துக்கு மனுஷன் விரட்டுவான். அந்த வேகத்துக்கு நீ ஓடணும். ரெண்டாவது, இப்ப சமாதானமா இருக்கிற, உன் வீடு கட்டி ஃபேன் போட்டு லைட் போட்டு சமாதானமா இருக்க, நாளைக்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வரும். வெள்ளம் பெருக்கெடுத்து வரும்போது உன் சமாதானமான வாழ்க்கை என்ன ஆயிரும்? சுக்குநூறு ஆயிரும். இன்னைக்கு சுனாமி வந்து எத்தனையோ வீடுகள் அடிச்சு போயிருக்கு, அவங்க வாழ்வாதாரம் எப்படிப்பட்டதா மாறி இருக்கு? கேள்விக்குறியா மாறி இருக்கு. நாளைக்கு உன் வாழ்க்கையும் இப்படிப்பட்ட கேள்விக்குறியா மாறும். அப்ப நீ என்ன பண்ணுவ? இந்த சின்ன சின்ன காரியங்களுக்கு நீ சோர்ந்து போய் பலவீனப்பட்டனா பெரிய பெரிய காரியங்களை எப்படி சாதிக்க முடியும்? தேவன் எரேமியாவுக்கு கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு ஆலோசனை என்னவென்றால், நீ புலம்பு, உன் நீதியான புலம்பலுக்கு நான் பதில் தரேன். ஆனா அந்த நீதியான புலம்பலுக்கு நான் கொடுக்கிற பதில் உன் எதிர்காலத்தை குறித்தது. இன்றைக்கு காண்கிறபடி அல்ல, இதைவிட பயங்கரமான சூழ்நிலை வரும். நீ ஓடுவதற்காக கட்டப்படு, நீ தப்பிக்கொள்வதற்காக கட்டப்படு. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அவர் 27ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துல கப்பல் சேதம் ஏற்பட்டு எத்தனையோ பேர் வந்து என்ன பண்ணாங்க? தங்கள் வாழ்வாதாரத்தில் இழந்து போனாங்க, தங்கள் நம்பிக்கை இழந்து போனாங்க, தங்களுடையதான ஆகார புசிப்பை மறந்து போனாங்க, இழந்து போனாங்க. அநேக இழப்புகள் மத்தியில பவுல் என்கிற ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் தைரியமா இருப்பான். பவுல் என்கிற ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் தைரியமா இருப்பான். நாமளா தான் என்ன சொல்லியிருப்போம்? ஒரு வேளை பவுல் இருக்கிற இடத்துல நான் இருந்திருந்தா, பவுலுடைய பிரயாணம், அந்த ரோம் பிரயாணத்துல, கப்பல் பிரயாணத்துல பவுலுக்கு பதிலாக நான் இருந்திருந்தா, நான் என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன்? ஆண்டவரே, நீங்க சொல்லி தான் நான் ரோமுக்கு வந்தேன், இப்படி நடுக்கடல்ல கப்பலை உடைச்சு போட்டு வச்சிருக்கிறீங்களே, நான் எப்படி போறது? புலம்பிருப்பேனா? புலம்பிருக்க மாட்டேன்னா? கண்டிப்பா நான் புலம்பிருப்பேன். உங்களை நம்பி தானே நான் அந்த ரோம் பிரயாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். நீங்க தானே சொன்னீங்க, நீ எருசலேமில் என் பேரை அறிக்கையிட்டது போல ரோம்லையும் என் பேரை அறிக்கையிடணும், நீ ரோமுக்கு போகணும்னு சொன்னீங்க. நான் உங்க பேச்சை நம்பி என்ன பண்ணேன்? நான் ரோமுக்கு போறதுக்கு இங்க இருக்கிற எல்லா ராஜாவுடையும் நான் என்ன பண்ணேன்? கோபத்தை கிளறி விட்டு என்னை ரோமுக்கு அனுப்பி வைக்க நானே வழிவாசல் திறந்துட்டேன். அங்க இருக்க எல்லாருமே சொல்றாங்க, ஆனா பவுல் யார்ட்டையும் பதில் என்னை அங்க அனுப்பு, நான் ராயனுக்கு அனுப்பு, நான் உனக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் இல்லை. இவ்வளவு பேசிட்டு வந்துட்டேன், என்னை இப்படி நடுக்கடலை தத்தளிக்க விட்டீங்களே. கேட்டிருப்போமா? மாட்டோமா? புலம்பிருப்போமா? மாட்டோமா? ஆனா ஸ்தோத்திரம், பவுல் புலம்பல, பவுல் புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா அந்த கப்பல் சுக்கு உடஞ்சு போறதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வருது, உன்னோடு கூட இருக்க ஒருவர் என்ன பண்ண மாட்டாங்க, மனிதர்களுக்கு எந்த உயிர் சேதமும் வராது, உன்னிடத்துல இருக்க பொருள் மட்டுமே என்ன ஆகும்? சேதமாகும்ன்ற வார்த்தை கிடைச்ச உடனே பவுலுக்கு ஒரு சமாதானம். சரி, பரவாயில்ல, வெள்ளங்கள் நம்ம இடத்துல பெருக்கெடுத்து வந்து இவ்வளவு அடி அடிச்சோம், நம்ம உயிருக்கு உத்தரவாதம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு, ஊழியம் செய்யறதுக்கு நம்மளை அனுப்புறாருன்னு சொல்லி அந்த நம்பிக்கையோடு பவுல் முன்னேறுகிறார். ஆனா பவுலுடைய வாழ்க்கையில எத்தனையோ புறந்தள்ளுதல் இருந்துச்சு. ஆரம்ப காலத்துல பவுலை யாருமே ஏற்றுக்கொள்ளல. யார் ஏற்றுக்கொள்ள? சபையார் ஏற்றுக்கொள்ளல பவுலை. ரட்சிக்கப்பட்ட பவுல் சபைக்கு பிரசங்கம் பண்ணாரு, சபையார் ஏற்றுக்கொள்ளல. ஆராதனைக்கு வராரு, சபையார் ஏற்றுக்கொள்ளல. எல்லா நேரங்கள்லையும் சபையார் பவுலை புறக்கணிக்கவே செய்தார்கள். யாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை ஆராதிக்கிற பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டு வளர்ந்த ரட்சிக்கப்பட்ட ஆதி திருச்சபையின் முதல் விசுவாசிகள் யாருமே யாரை ஏற்றுக்கொள்ளல? பவுலை ஏற்றுக்கொள்ளல.
இன்னைக்கு நம்மளை அநேகர் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா, நம்மளை ஏற்றுக்கலன்னா, நம்மளை புறம்பே தள்ளுறாங்கன்னா, நான் அதற்காக அழுகணும்னு அவசியம் கிடையாது. நான் அதுக்காக கூனி குறுகி அவங்களோட நான் ஒட்டிக்கிறதுக்காக நான் கிறிஸ்துவை விட்டுறணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ரோம்ல வந்து பவுலை வந்து விரட்டுறாங்க. பவுல் நினைச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? அந்த போதக வேஷத்தை கட்டி எரிஞ்சிட்டு போர்ச்சேவகர வேஷத்தை போட்டிருந்தா பவுலை யாராவது தொட்டிருப்பாங்க? மீண்டும் அந்த போர்க்கவச வஸ்திரத்தை மாட்டியிருந்து யாரா தேடி வரேன்னு சொல்லிட்டு பவுல் எதிர்த்து கேட்டிருந்தாருன்னா பவுலை யாராவது விரட்டியிருப்பாங்க? என்ன சொல்லியிருப்பாங்க? ரோம்கிட்ட போயிட்டு, ராஜா அவன் நம்பால் தான், அவெல்லாம் மாறல, சும்மா ஊர்ல பேசிட்டு இருக்காங்க சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? ஆனா பவுல் என்ன பண்ணாரு? அவங்களுக்கு பயந்து இவர் போயிட்டு இருக்காரு. பயந்து இல்லை, விலகி போயிட்டு இருக்காரு. சரியான வார்த்தை தான். பயந்து இல்லை, விலகி. இன்னைக்கு நம்மள அநேகர் பயந்து போறேன்னு சொல்லலாம். நம்ம பயந்து போகலங்க, விலகி தான் போறோம். இன்றைக்கு நம்முடைய பழைய வஸ்திரத்தை நம்ம எடுத்து போட்டோம்னா நம்ம பக்கத்தில் யாராவது வர முடியுமா? நம்மளுடைய பழைய வஸ்திரத்தமாகி அந்த பழைய சுபாவத்தை எடுத்து மாட்டணும்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா நம்ம கிட்ட ஒருத்தரும் நிற்க மாட்டான். ஆனா நம்ம அந்த பழைய வஸ்திரத்தெல்லாம் களைச்சு போட்டு ரட்சிப்புங்கிற புதிய வஸ்திரத்தை போட்டிருக்கிறதுனால சின்ன பிள்ளைங்க கூட என்ன பண்றாங்க? நம்மள வம்பழுத்தி வேடிக்கை பார்க்குறாங்க. ஏன்னா எலிசாவை பார்த்து சின்ன பிள்ளைங்க என்ன சொன்னாங்களாம்? மொட்டை தலையம் போறான்னா. அவர் யாரு? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. யாருக்கு அடுத்த தீர்க்கதரிசி? கர்மேல அசைச்ச எலியாவுக்கு அடுத்து நிக்கிற தீர்க்கதரிசி. எலியாவோட 2 மடங்கு அபிஷேகம் பெற்ற தீர்க்கதரிசி. அவரை பார்த்து யாரு கலாய்க்கிறா? சின்ன பிள்ளைங்க. மொட்டை தலையம் போறான். புறக்கணிப்பு எங்கே இருந்து வருது? செருப்பில் புறக்கணிக்கிறாங்க. ஒரே வீட்டார் புறக்கணிக்கிறாங்க, கூட பிறந்த சகோதரர்கள் புறக்கணிக்கிறாங்க, தகப்பன் வீட்டார், சொந்தக்காரன் பூரா புறக்கணிக்கிறான். அவன் என்னைய புறக்கணிக்கிறான்றதுக்காண்டி நான் அழுது புலம்பிக்கிட்டு இருந்தா நீ உன் எதிர்கால லெக்கை எப்படி அடைவன்னு தேவன் கேட்கிறார் எரேமியாவை பார்த்து. அவன் கேட்ட கேள்விக்கு இவர் கேள்வியும் வைக்கிறார், அதில் பதிலும் வைக்கிறார். கேள்வியும் வைக்கிறார், இன்றைக்கு நம்மையும் பார்த்து தேவன் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நீ இவ்வளவு புலம்புறியே, இதற்கே இப்படி புலம்புறானா, இதை விட பெரிய காரியம் தான் நீ எப்படி விசுவாசம் நிற்ப? இந்த ஓட்டத்தில் எப்படி ஓடுவ? இந்த ஆவிக்குரிய கட்டப்பட எப்படி விட்டு கொடுப்ப? ஏன் சன்பல்லாத்தும் தொபியாம் என்கிற 2 மனுஷங்க பேசின வார்த்தைக்கு அலங்கம் கட்டுற வேலையை பாதியில் விட்டவங்க தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அலங்கம் கட்டுற வாழ்க்கைய பாதியில விட்டவங்க தான் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனா வரப்ப எப்படி வந்தாங்க? ஆரவாரத்தோட வந்தாங்க. கர்த்தருக்காக நாங்க செய்யறோம், கர்த்தருக்காக வைராக்கியம். எத்தனையோ பேர் வரல, ஆனா இவங்க தான் வந்தாங்க. வந்தவங்களும் கர்த்தர் என்ன ஆயிட்டாங்க? ஐயோ கட்ட முடியாது. ஏன்? அநேகர் நம்மளை புறக்கணிக்கிறத நம்மளால ஏற்றுக்க முடியல. இன்றைக்கு புலம்பலுக்கான பதில் என்னன்னா, புறக்கணிப்பை பெரியதா எடுத்துக்கொள்ளவே கூடாது. தேவன் நம்மளை புறக்கணித்தால் மட்டும்தான் நம்ம தேவ சமூகத்தில் அழுகணும், புலம்பணும். மற்றபடி உலக மனுஷன் நம்மளை புறக்கணிச்சானா போங்கடா அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஜபத்துல, நம்ம ஆவிக்குரிய ஓட்டத்தில், நம்ம விசுவாசம், நம்ம கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். அதை தான் எரேமியா கற்றுக் கொடுக்குறாரு. நீ தரிசனத்தை நோக்கி ஓடு. இப்பதான் 12ஆம் அதிகாரமே வந்திருக்கு. உனக்கு என்ன எத்தனையோ அதிகாரத்தை நான் வச்சிருக்கேன்னா, பாபிலோன் ராஜா என்ன பண்ணணும்? படையெடுத்து வரணும். நீ அப்பெல்லாம் என்ன பண்ணுவ? அள்ளி போட்டு மண்ணில் புரண்டுக்கிட்டாரு. எடுத்து வராங்க. ஆனா அந்த இஸ்ரவேல் தேசத்துல சுகித்து இருந்த ஒரே ஒரு மனுஷன் யாருன்னா எரேமியா மட்டும்தான். பாபிலோன் ராஜா அந்த நேபுகாத்நேச்சர் மொத்த பேரையும் அடிச்சுட்டு போறாரு. பாபிலோன்ல இருக்கிற ஒரு போர்ச்சேவகன் சொல்லுகிறான், இவன் உண்மையான தீர்க்கதரிசி, இவன் நம்மை குறித்து இதுவரை பொய்யான வார்த்தையை சொல்லல, இவன் அநேக எச்சரிப்பை கொடுத்தான், இவன் வார்த்தையை ஜனங்கள் கேட்கல, இவன் ஜீவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்றப்ப எரேமியாவை ஒரு குழிக்குள்ள போட்டு வைக்கிறாங்க. எரேமியாவை தேடி வந்து அவனை கயிறு போட்டு அவனை எடுத்து அவனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை ஆண்டவர் என்ன பண்ணார். ஆனா தேசம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கு? அடிமைத்தனமான வாழ்க்கை. சங்கிலிகளால் கட்டப்பட்டு 1 by 1 3 சிறைப்பட்ட நாட்களை ஆண்டு கொடுக்குறாரு இந்த ஜனங்களுக்கு. இந்த 3 சிறை படையெடுப்புலையும் யாரு தப்பிச்சது? எரேமியா மட்டும் தப்பிச்சார். ஏன்? அன்றைக்கு புலம்புனாரு. தேவன் அதற்கான பதிலை எப்போ கொடுக்குறாரு? வருங்காலத்தில். ஆனா அப்பயும் புலம்புனார், இப்படி ஜனங்கள் போறாங்களே ஆண்டவரே. அன்றைக்கு இந்த ஜனங்கள் தான் தன்னை திட்டுறாங்கன்னு புலம்புனாரு. இப்போ அதே எரேமியா இப்போ போல இந்த ஜனங்கள் இப்போ அடிமையாக போகிறாங்க. இப்போ தேவன் எப்படி பார்ப்பார்? அன்னைக்கு நீ தானே சொன்ன இவங்களை ஆடு வெட்டுறதுக்கு நாள் குறிக்க சொல்லி, இப்போ நாள் குறிச்சதுக்கப்புறம் ஏன் புலம்புற? நம் இருதயம் ஆண்டவருக்கு நல்லா தெரியும்.
நம் இருதயம். அதனால தான் அநேகர் நம்முடைய புலம்பல் ஆண்டவர் கேட்கறது இல்லை. நம்ம புலம்பலை கேட்டு அடிச்சு விட்டாரா நாளைக்கு நம்ம உட்காந்து என்ன பண்ணுவோம்? அழுதுகிட்டு இருப்போம் அதுக்கும். அதனால தான் சில சமயம் நம்ம புலம்பல் ஆண்டவர் கேட்கறதே கிடையாது. இவன் இப்படி தான் இன்னைக்கு புலம்புவான், கோவத்தில் ஆத்திரத்தில் புலம்புவான். ஏன்னா மோசே அப்படி தான் பண்ணுவார். ஒரு கடத்தில் மோசையை புலம்புனாரு. இவங்கெல்லாம் வணங்கா கழுத்துல வச்சானா இவங்களை விட்டுருங்க. ஒரு பக்கம் மோசையை கொஞ்சம் ஆண்டரே எனக்காண்டி விட்டுருங்க ஆண்டவர். நம்ம இருதயம் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். நம்ம இருதயம். அதனால தான் மோசை கேட்டப்ப ஆண்டவர் அடிக்கலை. ஆண்டவர் கேட்டப்ப மோசையை விட்டு கொடுக்கல. ஏன்னா மோசையோட இருதயம் ஆண்டவருக்கு தெரிஞ்சது போல ஆண்டவர் இருதயம் மோசைக்கும் தெரியும். என்ன இவர் மாட்டார், கோவத்தில் என்ன கொஞ்சம் பேத்த போ, அவ்வளோதான். கோவத்தில் கொஞ்சம் பேரை காலி பண்ணிடுவார், மற்றபடி மொத்தமாக கொல்ல மாட்டார். யாருக்கு தெரிஞ்சு போச்சு? மோசைக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ மோசையை சொல்கிறான், ஆண்டவர் இவங்களுக்கு நான் ஊழியம் செய்ய முடியாது, இவங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியாது, இவங்க வணங்கா கழுத்துள்ளவங்க எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டேன்னு மோசையை புலம்புறப்ப ஆண்டவர் பார்க்குறாரு. நீ இப்படி தான் பண்ணுவ, நாளைக்கு கண்மையில் உட்காந்து என்ன பண்ணுவ? சீனாய் மலையில் ஓனும் ஒப்பார வச்சு அழுதுகிட்டு இருப்ப, உன் புலம்புல தூக்கி ஓரமாக வைன்ட்டு அவர் பாட்டுக்கு என்ன பண்ணுறாரு? போய்கிட்டே இருக்கிறார். நீங்கள் நம்முடைய புலம்பல் எல்லாத்தையும் கிடப்பில் போட்டு வைக்க காரணமே இதுதான். ஏன்? இன்றைக்கு கோபத்தில் புலம்புவோம், நாளைக்கு அவன் துக்கப்படும் போது அவனுக்காண்டி அவன் ஆறுதலுக்காக மறுபடியும் தேவ சமூகத்தில் தான் புலம்புவோம். அது மாதிரி எத்தனை பேர் புலம்பிருக்கீங்க? கோபத்தில் தேவ சமூகத்தில் சபிச்சு திட்டிருப்பீங்க, இவனை எதையாவது பண்ணுங்க ஆண்டவரேன்னு. எதையாவது பண்ணார்னா காப்பாற்றுங்க ஆண்டன்னு எத்தனை பேர் அழுதுருக்குறீங்க? நானும் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டி. கோபத்தில் ஜெபம் பண்ணி விட்டுறது, ஏதாவது பண்ணுங்க ஆண்டு திருந்த மாட்டுறாங்க அப்படின்னு. திரும்ப ஏதாவது ஆகி போச்சுன்னா அதை நானே அதை காப்பாற்றுங்க ஆண்டரே பாவம். மறுபடியும் எதுக்காக என்ன பண்ணுவோம்? அதுக்காகவே ஜெபம் பண்ணுவோம். இப்போ எரேமியா கேட்டதுக்காண்டி தேவன் அன்னைக்கு நாள் குறிச்சிருந்தாருன்னா எரேமியா என்ன பண்ணியிருப்பார்? மறுபடியும் புலம்பியிருப்பார், ஆண்டவர் வெட்டப்பட தலை ஒட்டப்படுவதாகனு புலம்பியிருப்பார். வெட்டப்பட தலை எப்போ நான் மறுபடியும் ஒட்ட வைக்கிறேன்னு அவரு கேட்டிருப்பார். ஆனால் அவர் அன்னைக்கு கேட்ட கேள்விக்கு தேவன் பதில் கொடுக்குறாரு. பாபிலோன் ராஜா படையெடுத்து வரும் பொழுது அன்னைக்கு குறித்த அவன் கேட்ட கேள்விக்கான பதில், நீ நாள் குறிக்க சொன்னால நாள் குறிச்சிட்டேன், இப்போ நீ என்ன பண்ணுறன்னு பார்க்குறப்ப மறுபடியும் புலம்புறாரு. ஐயோ இந்த ஜனங்கள் இப்படி போகிறாங்களே, கர்த்தருடைய வார்த்தையை எவ்வளவோ சொல்லியும் கேட்காம போகிறாங்களே, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகிறாங்களே இந்த ஜனங்கள். என்ன இப்போ யாருக்கா? தன் தகப்பன் வீட்டுக்கு புலம்புறாரு, தன் சகோதரனுக்கு புலம்புறாரு, தன் உறவுகளுக்காக புலம்புறாரு. எந்தெந்த ஜனமெல்லாம் இவர் அடித்து விரட்டுச்சோ அவர்களுக்காக புலம்பிக்கிட்டு இருக்காரு. அதே போல தான் பவுல், எந்தெந்த போர்ச்சவர்கள்லாம் பவுலை வாரால் அடித்து அடித்து பிரித்து எரிஞ்சாங்களோ அவங்களுக்காக தான் இப்போ பவுல் என்ன பண்ணுறாரு? தேவ சமுதிரத்தில் காத்திருக்க, ஆண்டவர் இவங்களை எப்படி காப்பாற்ற போகிறேன்னு தெரியலையப்பா, இவங்களை எப்படி காப்பாற்ற போகிறேன்னு தெரியலப்பா. எந்த ஒரு மனுஷன் தன்னை விட்டு பிரிஞ்சு போனானோ அவனுக்காக தான் ஆபிரகாம் ஜெபம் பண்றார், ஆண்டவரே அவனை காப்பாத்துங்க, அவனை காப்பாத்துங்க, அவனை காப்பாத்துங்க. உண்மையா ரட்சிக்கப்பட்டவனுடைய புலம்பல், நீதியான புலம்பல் அதற்கு பின்பாகவும் நீதியாக தான் இருக்கும். ஏன்? அவன் சபிச்சு புலம்புனாலும் அவன் ஆசீர்வதிங்கன்னு மறுபடியும் என்ன பண்ணுவான்? புலம்புவான். அவர்கள் தான் தேவன் எதிர்பார்த்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டப்பட்ட மனிதர்கள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்கின்றபடியினால் நம்முடைய புலம்பல அநேக நேரத்தில் தேவன் கேட்பது கிடையாது. அல்லேலூயா. நமக்கு தேவன் சொல்கிற ஒரே ஒரு ஆலோசனை, நீ புலம்புறதை நிறுத்து, நீ ஓடுற வேலையை மட்டும் பார், நீ லெக்க நோக்கி ஓடிக்கிட்டே இரு. உன்னைய வெறுத்துட்டாங்க, தூக்கி எறிஞ்சிட்டாங்க, மதிக்கலை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீ அக்செப்ட் பண்ணாத. தயவு செஞ்சு எந்த இடத்துலையும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன் வசனம் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உன்னைய, அது வீடாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற ஸ்தலமாக இருந்தாலும் சரி, உறவுகள் மத்தியிலையும் சரி, இல்லை நம் வசிக்கிறதான பட்டணங்களையும் எந்த ஸ்தானமாக இருந்தாலும் அவர் வந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அதற்காக அந்தந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க நம்மளை புறந்தள்ளுறாங்க, அவங்களோட நான் மறுபடியும் சேர்ந்துக்கணும், அதற்காக நான் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. தேவனுக்கு பிடிச்சதை செஞ்சு தேவனுக்காக தொடர்ந்து ஓடுவோம். நீதியை கர்த்தர் பார்த்துக்குவார், நீதியை கர்த்தர் பார்த்துக்குவார். நம்மளை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம் அவருக்கு இருக்கு. நீதியின் புலம்பலை புலம்புகிற ஒவ்வொருவரையும் தேவன் கடைசி வரை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். நீதியின் புலம்பலுக்கு தேவன் கடைசி வரைக்கும் பதில் வச்சிருக்கிறார். அந்த கடைசி வரைக்கும் வைக்கப்பட்ட பதில் தான் பாபிலோன் தேசத்துக்கு 3 முறை சிறை பயணம் போனப்போ கூட எரேமியாவை தேவன் காப்பாற்றி அவன் உயிரோடு இருக்கும் மட்டும் அவனுக்கு காவல் காக்கிறதான ஆட்களை கொடுத்து, அவனுக்கு ஆகாரம் கொடுத்து, அவனை பத்திரமாய் பார்த்து கொள்ளும்படி நேபுகாத் நேச்சருடைய இருதயத்தில் தேவன் வைத்த வார்த்தை, இவன் என் தீர்க்கதரிசி, இவனை பத்திரமா வச்சு, இவன் ஒரு நாளும் உனக்கு விரோதமாக சொன்னதில்லை, அவன் என் வார்த்தையை மட்டும்தான் சொல்லியிருக்கிறான், அதனால் அவனை பத்திரமா வச்சுக்க.
கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம வாழுவோம்னு சொன்னான், கர்த்தருடைய சமூகத்துக்காக நம்ம நிற்போம்னு சொன்னான், நிச்சயமா கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற நல்ல தகப்பனா இருக்கார். அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்துல நம்முடைய புலம்பலுக்கெல்லாம் பதில் ஏன் வரல? ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பதில், ஏன் நாளைக்கு நானே அந்த புலம்பலுக்காக வாபஸ் வாங்கி உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன். ஏன்னா யோனா அதானே சொன்னாரு, ஆண்டவரே நீங்க சொன்ன மாதிரி நான் போய் பிரசங்கம் பண்ணிடுவேன், பட் அவங்க மனம் திரும்பிட நீங்க என்ன பண்ண எனக்கு நல்லாவே தெரியும், நான் போக மாட்டேன். யோனாவுடைய வாக்குவாதம் ஒரே ஒரு வாக்குவாதம் அதான், நீங்க சொல்றீங்க நான் நினிவேக்கு போறேன், நான் சொன்னேன் நினிவேக்கார உட்காந்து ஜோம் பண்ணுவான், நீங்க உடனே மனஸ்தாபப்பட்டு என்ன பண்ணிடுவீங்க, அவனை அழிக்க மாட்டீங்க, அவன் திரும்ப நாளைக்கு வந்து பொய் தீர்க்கறது என்னைய பார்த்தே கேலி கிண்டல் பண்ணுவான், எனக்கு தேவையா, எனக்கு வேண்டாம். தேவனுடைய இருதயம் எப்பொழுதும் நம்மை மற்றவர்களுக்கு முன்பாக விட்டு கொடுப்பது அல்ல. அதே யோனாவை தேவன் மீன் வயிற்றுக்குள்ள போட்டு மறுபடியும் போய் என் வார்த்தையை சொல்றான்னு சொல்றப்ப அங்க நினிவே ஜனங்கள் பூரா யார் கடவுளா பாக்குறாங்க? யோனாவை. நம்ம தேவ சமூகத்துல வீணான புலம்பலை புலம்பி வீணான காரியம் செய்வதை விட நீதியான புலம்பலை பண்ணி நீதியான காரியங்களை செய்யும் போது தேவன் நமக்கு நீதியான பதிலை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆனா இப்ப யோனா என்ன பண்ண, நீதியான புலம்பலை அவன் தன் சொந்த விருப்பத்தின் புலம்புறான், தன் சொந்த காரியத்தை புலம்புறான். ஆனா தேவன் சொல்ற வார்த்தை, நீ புலம்புறது வேஸ்ட், நீ என் வேலையை செய்ய மாட்டானா நான் என் செய்ய வைக்கிறேன்னு சொல்லிட்டு மீன் வயிற்றுக்குள்ள போட்டு கொண்டு போய் சொல்ல வச்ச நினிவே ஜனங்கள் பூரா யோனாவை கையெடுத்து கும்பிட்டு ஊருக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, எல்லாரும் உபவாசம் எடுப்போம் வாங்க அப்படின்னு. அந்த உபவாசத்துக்கு அப்புறமா தேவன் மனஸ்தாபப்படுறாரு. மறுபடியும் யோனா சொல்றாரு, இதைத்தான் நான் அப்பவே சொன்னேன், இதான் நடக்கும்னு, கேட்டீங்களா என் பேச்சுன்னு சொல்றப்ப அப்ப தேவன் பதில் கொடுக்குறாரு, ஒரு ஆமனுக்காக நீ புலம்புறியடா, லட்சம் ஜனங்களுக்கு நான் புலம்ப மாட்டேனா, நான் பரிதபிக்க மாட்டேனா? இப்படி உன்னுடைய புலம்பல் இவ்வளவு கேவலமான புலம்பலா இருக்குன்னு எப்படி தேவன் வெளிப்படுத்துறாரு பார்த்தீங்களா? அதாவது அன்றைக்கு எரேமியாவுக்கு தேவன் சொல்லலை, யோனாவுக்கு சொல்லிட்டார். நீ கேட்டேன்னு உன் குடும்பத்து மேல நான் கையை வச்சிருந்தா நீ நாளைக்கு என்ன பண்ணியிருப்பேன்? சமூகத்தில் உட்காந்து மறுபடியும் அழுந்து என் ஊழியை செஞ்சிருக்க மாட்டேன். இன்றைக்கு நம்முடைய புலம்பலுக்கு தேவன் பதில் கொடுத்திருந்தாருன்னா இன்றைக்கு நாம் யாருமே கர்த்தருடைய இந்த பாதையில நின்றுக்க மாட்டோம், கர்த்தருடைய பாதையில நின்றுக்க மாட்டோம், விலகி ஓடி இருப்போம். ஏன்னா நம்மளை சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க. விரட்டுற வேலைனா ஓடுறவன் எப்படி ஓடுவான்? விரட்டுற வேலைனா ஓடுறவன் எப்படி ஓடுவான்? சவுல் துரத்துறானா தாவீது எப்படி உருவாகுவான்? சவுல் துரத்துறானா தாவீது எப்படி உருவாகுவான்? சபையார் புறக்கணிக்கலனா பவுல் எப்படி உருவாகுவார்? பவுல் உருவாகணும் சபையார் துரத்தணும், தாவீது உருவாகணும் சவுல் துரத்தணும். எரேமியா உருவாகணும்னா அவன் குடும்பத்தை அவனை துரத்தணும், நம்மளை துரத்தணும். போது நீதியின் புலம்பலை புலம்பிக் கொண்டே தேவ சமூகத்தில் அந்த நீதிக்காய் காத்திருப்போம் என்றால் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தகப்பன் நம்முடைய புலம்பலை ஒரு நாளும் அவர் வீணாக்குகிறவர் அல்ல. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாமா? ஒரே வார்த்தை தான், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுங்கப்பா, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுங்கப்பா, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுங்கப்பா. நான் நீதியான புலம்பலை மாத்திரம் இனி புலம்ப என் வாயில தேவன் உதவி செய்யுங்கப்பா. அனித்தியமான புலம்பல் என் வாயிலிருந்து வராதபடிக்கு நீதியான புலம்பலை நான் புலம்ப தேவன் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எனக்கு புலம்பல் இருக்கணும், ஆனால் அந்த புலம்பல் நீதியான புலம்பலாக இருக்கும். நீ அனித்தியமான புலம்பலை நான் புலம்பக்கூடாது. மற்றவர்கள் நான் செய்த கர்த்தருடைய காரியத்துக்காக என்னை சபிக்கிறதோ, என்னை விரட்டுறதோ, என்னை அவதூறான வார்த்தையை பேசுகிறதோ நான் ஆண்டவரை பெருசாக எடுத்துக்க கூடாது. அதுக்காக நான் புலம்பவே கூடாது. இன்னும் உமக்கான ஊழியத்தை நான் மிச்சம் வைத்திருக்கிறேனே, இன்னும் உமக்காக வைராக்கியமாய் வாழ முடியாமல் பரிதபிக்கிறேனே, அதற்காக நான் புலம்பணும். நீதியின் புலம்பல், நீதிக்கான புலம்பல், நீதிக்கான பதில் உண்டாகும். நீதியின் புலம்பல் நீதியின் பதிலை நமக்கு தரும். ஓ ரிமான ஷதர நமன ஷகரபல ரதர நமன. பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு எரேமியாவை போல நாங்கள் எத்தனையோ விஷயம் சமூகத்தை நாங்கள் கேள்வி கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஆகாதவன் நல்லா வாழ்கிறானே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், துரோகியான வாழ்க்கை வாழ்கிறவனா செழித்து இருக்கிறானே, என் வாழ்க்கை மட்டும் ஏன் ஆண்டவர் இப்படி இருக்குன்னு நான் எத்தனையோ விஷயம் சமூகத்தில் கேட்டது உண்டுப்பா.
அவர்களெல்லாம் உங்களை பொய்யா ஆராதிக்கிறாங்கப்பா. அவங்க இருதயம் உங்களுக்கு தூரமாக இருக்குது, ஆனால் என் இருதயம் உங்களுக்கு தெரியுமே. நான் எத்தனையோ விஷயம் நான் இப்படி சொல்லியிருக்கிறேன்ப்பா. அவர்கள் ஒரு ஆடு வெட்டப்படுவது போல் அவர்கள் நாட்களை நியமியும் நான் கேட்டிருக்கேன் ஆண்டவரே. அதற்காகலாம் என்னை மன்னியுங்க. அப்படிப்பட்ட ஆண்டவரே, என்னை புறக்கணிக்கிற மனுஷங்களோட நான் இனி வழக்காடாதபடிக்கு, என்னை புறக்கணித்தவர்களோடு நான் மீண்டும் வழக்காடாதபடிக்கு எனக்கு ஆண்டவரே ஒரு தெளிந்த சிந்தையை கொடுங்க. அன்றைக்கு எரேமியாவுக்கு தேவன் கொடுத்த அந்த ஒரு வார்த்தை, அதற்கு அப்புறம் எரேமியா இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக புலம்பல. தேவனுடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்கலன்னு புலம்புனாரே தவிர தன்னையே புறக்கணிக்கலன்னு அவர் புலம்பல. எரேமியாவின் புலம்பல் எப்படி மாறுது? ஜனங்கள் என்னையே புறக்கணிச்சாங்க நாளுகளை புலம்பல, ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிச்சாங்கன்னு அவர் புலம்புனார். இன்றைக்கு தேவ சமூகத்தை நம்முடைய புலம்பல் எல்லாம் மாறட்டும். நம்முடைய புலம்பல் மாறட்டும். நம்முடைய தனிப்பட்ட புலம்பல் அல்ல, நம்மளை புறக்கணித்தாங்கன்னு புலம்பல் அல்ல. இந்த ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே, இந்த ஜனங்கள் இன்னும் சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்களே, இந்த ஜனங்கள் இன்னும் கர்த்தருடைய ரட்சிப்பை உணராமல் இருக்கிறாங்களே, இந்த சகோதரனை ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறாங்களே, அன்று என் குடும்பத்தில் இருக்கிற குறிப்பிட்ட நபர்கள் இன்னும் கர்த்தருடைய அறிவை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களே, வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்களே என்று சொல்லி இப்படிப்பட்ட நீதியான புலம்பல் என் வாயிலிருந்து வெளிப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வாதம் இல்லை என்றோ, சுகம் கிடைக்கவில்லை என்றோ, ஜெபத்துக்கான பதில் வரவில்லை என்றோ நான் புலம்பக்கூடாதுப்பா. நீதியான புலம்பல் என்னுடைய ஆண்டவரே ஸ்தோத்திர சிந்தையில் வைங்கப்பா. நீதியான புலம்பல் என் சிந்தையில் வைங்கப்பா. பரிதபிக்கணும், ஜனங்கள் கீழ்ப்படிகளை நான் பரிதபிக்கணும். ஜனங்கள் விசுவாசிக்க மாட்டுறாங்க, நான் பரிதபிக்கணும். ஜனங்கள் கீழ்ப்படிகளை கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள நான் அதுக்கு புலம்பணும். என்னையே புறக்கணிச்சாங்க, நான் புலம்ப வேண்டாம்ப்பா. நம்முடைய ஜெபத்தை நம்ம மாற்றுவோம். சிலருக்கு சுவிசேஷம் சொல்லியிருப்போம், சொன்ன சுவிசேஷத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள, ஆண்டவரே நான் சுவிசேஷம் சொல்ல தகுதியற்றவன்னு சொல்லி புலம்பாதீங்க. அந்த மனுஷனுடைய இருதயம் சுவிசேஷம் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி கடினமாக இருக்குன்னு புலம்புங்க. அப்படி நம்முடைய புலம்பலை மாற்றுங்க, நீதியின் புலம்பலாக மாற்றுங்க. நீதியின் புலம்பலுக்கு நீதியான பதில் வரும். நீதியின் புலம்பலுக்கு நீதியான பதில் வரும். நம்முடைய புலம்பல் மாறணும். எரேமியா ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவருடைய புலம்பல் சாதாரண புலம்பலாய், ஒரு சக மனுஷனுடைய புலம்பலாய் இருக்கிறதை தேவன் விரும்பலை. நீ ஆவிக்குரியவன், நீ தீர்க்கதரிசி, நீ என் வார்த்தையை உரைக்கிறவன், நீ இப்படிப்பட்ட உலக பிரகாரமான புலம்பலை புலம்பக்கூடாதுப்பா. நீ என் பார்வைக்கு ஏற்ற புலம்பலை புலம்பணும். நீ ஆமனுக்கு செடிக்காக புலம்பாத. லட்சம் ஜனங்கள் செத்து போகிறதுக்கு ரெடி ஆனாங்களே, அவங்க ரட்சிக்கப்படணும் புலம்பு. இன்றைக்கு உண்ண ஆகாரம் இல்லை, உடுத்த உடை இல்லை, நல்ல வீடு இல்லைன்னு புலம்பாத. அது கூட இல்லாமல் எத்தனையோ பேர் ரோட்டில் பரிதபிக்கிற அவங்களுக்காக புலம்பு. ஓரமான ஷதரி பதா ஹந்தூரோனோ ரிஷபலர ஹந்தூரோ ரோஹிதி ரிபட ஹதரனமன. எங்கள் புலம்பலை தேவன் நீதி உள்ள புலம்பலாய் மாற்றுவீராக. எங்கள் புலம்பலை நீதி உள்ள புலம்பலாய் மாற்றுவீராக. நீதி உள்ள புலம்பலாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் பாபிலோன் தேசத்தில் தானியேல் புலம்பினது போல 3 வேளையும் என் தேசம் கட்டப்படாதா, இந்த ஜனங்கள் மனம் திரும்ப மாட்டாங்களா, அந்த புலம்பல் என் வாழ்க்கையில் வரட்டும்ப்பா. அப்படிப்பட்ட புலம்பலுக்கு தேவன் பதில் வைத்திருக்கிறார். பாபிலோன் தேசத்தில் தானியேல் புலம்புனார், 3 வேளையும் புலம்புனார். அந்த புலம்பலுக்கெல்லாம் அவன் முழங்கால் படியிடும் போதே தேவன் பதிலை கொடுக்கிறார். என் புலம்பல் இப்படிப்பட்ட புலம்பலாக மாறட்டும்ப்பா. அநேகர் கட்டப்படும்படியாக நான் புலம்பணும்ப்பா. அநேகருடைய குடும்பம் கட்டப்படும்படியாக நான் தேவ சமூகத்தில் புலம்பணும்ப்பா. அநேகருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாமல் கடன்லையும் குடியிலையும் பாவத்திலையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கணும் நான் புலம்பணும்ப்பா. எனக்காக இல்லை ஆண்டவர், பிறருக்காக புலம்ப எனக்கு உதவி தாங்க. பிறருக்காக புலம்ப எனக்கு உதவி செய்யுங்க. என் புலம்பலை நீதியின் புலம்பலாய் மாற்றுங்கப்பா. ஓ ரமண ஷகரி பபல ஷத ரபட ஹத ரபல ரதரணமா ரபலபலபல ஷதுரோ ரோஹேதேரி நிமானா. எத்தனை பேர் விட்டு கொடுப்பீங்க தேவ சமூகத்தின் புலம்பல் நீதியின் புலம்பலாக மாறட்டும்ப்பா. இனி எனக்காக புலம்ப மாட்டேன், எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு புலம்ப மாட்டேன் ஆண்டவரே. அவங்க ரட்சிக்கப்படலைன்னு புலம்புவேன், அவங்க சுவிசேஷம் ஏற்றுக்கொள்ளலைன்னு புலம்புவேன். நன்மை பெற்றதா அவங்க இருதயத்தை கடினமாக்கி ஓடிட்டாங்களே தேவனை தேடி வராமல் அதற்காக புலம்புவேன். இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு வழிகாட்டியிருப்பீங்க, அவங்க நன்மையை பெற்றுக்கொண்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு உங்களை புறக்கணிச்சுட்டு ஓடி இருப்பாங்க. உங்களை புறக்கணிச்சாங்கன்னு புலம்பாதீங்க. அவனுக்கு அப்படிப்பட்ட இருதயம் உண்டாயிருச்சேன்னு புலம்புங்க. அதை மாற்றுங்கப்பா, அந்த இருதயத்தை மாற்றுங்கப்பான்னு புலம்புங்க. ஒரானமான ஷகரபல ரகதரனமான ரீமான ஷதரனமான. இனி ஆமனுக்காக நான் புலம்ப மாட்டேன், இனி ஆமனுக்கு செடிக்காக நான் புலம்ப மாட்டேன், இனி ஆமனுக்கு செடிக்காக நான் புலம்ப மாட்டேன். நான் இஸ்மவேலுக்காக புலம்ப மாட்டேன், நான் யோசேப்புக்காக புலம்ப மாட்டேன்.
எனக்கும் பச்சைபாலுக்கும் பிறந்த அந்த மகனுக்காக நான் புலம்ப மாட்டேன் ஆண்டவரே, நான் புலம்ப மாட்டேன்ப்பா. எரேமியாவை போல நீதியின் புலம்பலை நான் இனி ஏற்படுத்துவேன். இனி என் புலம்பல் இப்படியாய் மாறும். என் புலம்பல் இப்படியாய் மாறும். இனி நான் வருகிற நாட்களில் குதிரையோடு ஓட ஆயத்தப்பட விரும்புகிறேன். என்னை இந்த நேரத்தில் விட்டு கொடுக்குறேன்ப்பா. நான் குதிரையோடு ஓட விட்டு கொடுக்குறேன். நான் மனுஷர்களோடு அல்ல, நான் குதிரையோடு ஓட என்னை விட்டு கொடுக்குறேன். நான் சமாதானமுள்ள பட்டணத்தில் குடியிருப்பதை விட யோர்தான் பிரவாகித்து வரப்போவதுக்காக நான் ஆயத்தப்படுகிறேன். நான் பிரவாகித்து வருகிற யோர்தானுக்காக காத்திருக்கிறேன். நான் குதிரைக்காகவும் நான் யோர்தானுக்காகவும் காத்திருக்கிறேன். அதற்கு முன்பாக ஓட, அதற்கு முன்பாக உயிர் பிழைத்து நிற்க நான் காத்திருக்கிறேன். ஓ ரானாமானா ஷாகாரானாமானா ரீமானா ரத்தூரோ ரோஹேதி ரீபாபாபாலா ஷாதாரானாமானா. இந்த 26வது நாள் எங்கள் புலம்பலை எல்லாம் தேவன் நீதி உள்ள புலம்பலாய் மாற்றுவீரார். நாங்கள் புலம்பணும், தேவ சமூகத்தில் அழுது புலம்பணும். ஆனால் அது நீதியின் புலம்பலாய் மாத்திரம் இருக்கணும். விட்டு கொடுக்குறோம்ப்பா. அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சியான இந்த மாலை வேளையிலையும் நாங்கள் எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்கள் புலம்பலை எல்லாம் நீதியின் புலம்பலாய் மாற்றுவீராக. எங்களுக்கு நீதியின் புலம்பல் உண்டாகட்டும்ப்பா. நீதியின் புலம்பல் உண்டாகட்டும். நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், மற்றவர்கள் எங்களை புறக்கணித்து விட்டாங்க நாங்கள் புலம்பாதபடி, எங்களை அங்கீகரிக்கவில்லை என்று நாங்கள் புலம்பாதபடி, எங்களிடத்தில் சமாதானமாக இல்லைன்னு நாங்கள் புலம்பாதபடி, எங்களிடத்தில் சகஜமாக பேசலைன்னு நாங்கள் புலம்பாதபடி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் இருதயங்களை மாற்றி அவர்கள் ரட்சிக்கப்படணும், அவர்கள் குடும்பம் கட்டப்படணும். எங்கள் இருதயம், எங்கள் ஜெபம் அப்படியாய் மாறட்டும். இந்த வேளையில் தேவ சமூகத்தில் இருக்கிறதான ஒவ்வொருவருடையதான ஜெப வாழ்க்கையும் அவருடைய ஜெபத்தில் புலம்புகிற புலம்பல் இப்படிப்பட்ட புலம்பலாய் மாறட்டும்ப்பா. எங்கள் புலம்பல் இனி மாறட்டும். எங்கள் புலம்பல் இனி மாறட்டும். எங்கள் புலம்பல் இனி மாறட்டும். தண்டனை பெற்றதுக்காக நான் புலம்ப மாட்டேன்ப்பா. தண்டனை பெற்றுவிடக்கூடாது என்று நான் புலம்புவேன்ப்பா. அநேக தண்டனை பெற்றதுக்கு அப்புறம் புலம்புறாங்க. நம்ம சொல்லணும், நான் தண்டனை பெற்றதுக்காக புலம்ப மாட்டேன், அந்த ஜனம் தண்டனை பெறக்கூடாதுன்னு நான் புலம்புவேன். விட்டு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென்.